ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பி அகாடமி திண்டுக்கல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃபிசிக்ஸ் டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிவர்சிங் ஆர்டரில் தான் பார்க்க போகிறோம். 10th to 6th வரைக்கும் இப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10th இதில் 14வது லெசன் அளவிடும் கருவிகள் பேஜ் நம்பர் 241 இருக்குது. அடுத்து 15வது லெசன் இயக்க விதிகளும் ஈர்ப்பியலும் 245 இருக்குது. 16 மின்னோட்டவியலும் ஆற்றலும் 262 இருக்குது. இந்த 3 லெசன் நீங்கள் தரவாக படிக்கணும். 17வது லெசன் பாருங்கள், மின்னோட்டத்தின் காந்தவியலும் ஒளியியலும். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 286 இருக்குது. அடுத்து 9th ஃபஸ்ட் டேர்ம். ஆக்சுவலாக அந்த 10th பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறது மாதிரியே இருக்கும். மற்றது நீங்கள் புதுசாக படிக்கிறது. இப்போ 10th மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரியும். அதனால தான் வந்து ஆக்சுவலாக ரிவர்சிங் ஆர்டர்லேயே போகிறது. அடுத்து 9th, இந்த 9th 6th புதுசாக அப்டேட் ஆன புக்கு. மீதி எல்லாமே பழைய சமச்சீர்கல்வி புக்கு. 9th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. செகண்டு இயக்கம். தேர்டு ஒளி, இது வந்து லைட்டு. ஃபோர்த்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஆக்சுவலாக அந்த பருப்பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி டாபிக். ஆனால் சிலபஸ்லேயே வந்து இது ஃபிசிக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரிலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். பேஜ் நம்பர் 76 இருக்குது. 9th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் ஹீட்டு வெப்பம். செகண்ட் லெசன் மின்னூட்டம் மற்றும் மின்னோட்டம். பேஜ் நம்பர் 19 இருக்குது. தேர்ட் லெசன் காந்தவியல் மின் காந்தவியல். இது 44 இருக்குது. 9th செகண்ட் டேர்ம் ஒலி. இந்த ஒலிங்கிறது வந்து சவுண்டு. பேஜ் நம்பர் 26 இருக்குது. அடுத்து தேர்ட் லெசன் அண்டம் யூனிவர்ஸ். இது பேஜ் நம்பர் 45 இருக்குது. 11th வந்து நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் 11th ஒரே ஒரு டாபிக் இருக்குது, பேரண்டத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குது. 11th பேரண்டம் சொல்லி ஒரு டாப்பிக்கே இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு 30-40 பேஜ் வரும். அதை வந்துட்டு நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த சிலபஸில் ஃபிசிக்ஸ் சிலபஸில் ஃபஸ்ட் ஏரியா பூராமே உங்களுக்கு கவர் ஆகிடும். 8th ஃபஸ்ட் டேர்மில் 6th லெசன் அளவியல். 7th லெசன் விசையும் அழுத்தமும். 8th செகண்ட் டேர்மில் 4th லெசன் மின்னியலும் வெப்பவியலும். பேஜ் நம்பர் 126 இருக்குது. அடுத்து தேர்ட் டேர்மில் 4th லெசன் சவுண்ட் அண்ட் லைட்டு. ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. பேஜ் நம்பர் 157 இருக்குது. 7th ஃபஸ்ட் டேர்மில் 6th லெசன் அளவீட்டியல். பேஜ் நம்பர் 176 இருக்குது. 7th லெசன் இயக்கவியல். பேஜ் நம்பர் 192 இருக்குது. 7th செகண்ட் டேர்மில் 4th லெசன் மின்னியல். தேர்ட் டேர்ம் அதே 4th லெசன் வெப்பவியலும் ஒளியியலும். பேஜ் நம்பர் 140 இருக்குது. 6th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் அளவீடுகள். பேஜ் நம்பர் 1 விசையும் இயக்கமும். பேஜ் நம்பர் 16. 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் இருக்குது இல்லையா, ரொம்ப முக்கியம். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பேஜ் நம்பர் 35 இருக்குது. அப்ளைடு ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. 35 இருக்குது. 6th தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் காந்தவியல். ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஏற்கனவே சொன்னது மாதிரி பேரண்டத்தின் அமைப்புங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இது உங்களுக்கு 11th புக்கில் இருக்குது. 11th ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது. முடிஞ்சால் அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.